ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்ருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 336 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபோட ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது 56,100லேருந்து 1,77,000 வரைக்கும் கொடுக்குறாங்கங்க. இந்த ஜாப்க்கு என்கிட்ட எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. நான் ஒரு ஃப்ரெஷர். இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கிற நீங்கள் இந்த ஜாப் நேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன லெவல் கேட்டகரிக்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு தான். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற நீங்கள் ஒரு ஹை லெவல் சேலரி போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வேக்கன்சிஸும் பிரித்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 31/12/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம வேக்கன்சி பற்றி பார்த்துடலாம். எங்கெங்கே என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னு. ஃப்ளையிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட மெயிலுக்கு 21, ஃபீமேலுக்கு 9 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 30 வேக்கண்ட் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் 95 மெயிலுக்கும் 27 ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே இதில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 53 வேக்கண்டும் 14 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இருந்து மட்டும் 200 வேக்கண்ட் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கிரவுண்ட் நான் டியூட்டி டெக்னிக்கல் அப்படிங்கிறதுலேருந்து எல்ஜிஎஸில் 13 வேக்கண்டும் மெயிலுக்கு 13, ஃபீமேலுக்கு 3 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 16 வேக்கண்ட். அக்கௌண்டன்ட்க்கு 11 வேக்கண்ட் மெயிலுக்கும் 2 வேக்கண்ட் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 13 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் அப்படிங்கிறதுல எஜுகேஷனில் 7 மெயிலுக்கும் ஃபீமேலுக்கு 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 9. வெப்பன் கேட்டகரியில் 14 மெயிலுக்கும் 3 ஃபீமேலுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. 17 மொத்தமாக இது பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 336 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது மொத்தமாக கொடுத்துருக்காங்கங்க. ஏஜ் பார்த்துடலாம். ஃப்ளையிங் பிரான்ச்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரான்ச்சில் 20லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களை எடுக்கிறாங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் 20லேருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களை எடுக்கிறாங்க. சேலரி பற்றி பார்த்துடலாம். ஃப்ளையிங் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸருக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. அது கூடவே லெவல்ஸ் 10 லெவல் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு லெவல்ஸ் நம்ம மேலே போகும்போதும் அதுக்கான அலௌன்ஸ் எல்லாமே நமக்கு செய்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு 1,55,000 கிட்ட நமக்கு சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜஸில் கேண்டீன் அப்படிங்கிறது நமக்கு இது பண்ணுறாங்க. கேண்டீன், மெஸ்ஸு, இது கூடவே லோன் கூட நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. 60 நாள் லீவு அப்படிங்கிறது ஆனுவல் லீவ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. அது கூடவே கேஷுவலாக 20 நாள் அப்படின்னு லீவ் கொடுக்குறாங்க. மொத்தமாக 80 லீவு அப்படிங்கிறது ஒரு இயருக்கு 80 நாள் லீவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது கூடவே இன்சூரன்ஸ் பேக்கேஜ் நமக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா 1.25 crore இன்சூரன்ஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அட்வான்டேஜில் நின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. கேஸ் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா இதில் என்கொயரிக்கு நம்பர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கிறதுல உங்களுக்கு இன்னும் பார்த்துட்டு இதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது கூடவே நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ராவல் அலௌன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ், என்னென்ன ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கணும், எப்படி, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு கிளியராக போட்டிருக்காங்க.